முதன்முறையாக நாளைக்கு பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. ஒரு அரசியல் கட்சி மக்களிடம் வந்து ஒதுங்கி போகக்கூடாது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் என்ன பாடம் கற்றுக்கொண்டார் என்பதை நாளைய உரையில் ஏதாவது தெரிகிறதா என்று நாம் ஆர்வமாக காத்திருந்து பார்க்கலாம். எத்தனை நுழைவாயில்கள், எத்தனை வெளியேற எக்ஸிட் ரூட்டு, டாய்லெட்ஸு, எத்தனை விதமான கழிப்பறை வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதிகள், தீயணைப்பு வாகனங்கள், 3 தீயணைப்பு வாகனங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப தெளிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. கொங்கு மண்டலங்களில் கடைசி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மீண்டும் ஒரு கொங்கு மண்டலத்துக்கு ஏன் போகணும்? வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஏன் திரும்பி கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? செங்கோட்டையனுக்கு அது முக்கியமான ஒரு இடம். அது தமிழ்நாடு பூரா அவர் சுற்றுப்பயணம் போக தான் போகிறாரு. கடந்த முறை கரூரில் முடிஞ்சுது. விட்ட இடத்துலேருந்தே தொடராருன்னு சொல்லலாம். எதையா ஒன்று இழந்துட்டின்னா எந்த இடத்துல இழந்தியோ அந்த இடத்துலேயே பிடின்னுவாங்க. இல்லை சார், நீங்கள் செங்கோட்டையனோட கோட்டைன்னு சொன்னீங்க. கடைசி முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் போட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னான்னா, இது அதிமுகவோட கோட்டை, யாரோட தனிநபர் கோட்டை இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு. செங்கோட்டையன் தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது அதிமுக கோட்டை தான், சந்தேகம் இல்லை. ஆனால் செங்கோட்டையனுக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. மற்ற கட்சிகளை விட தாவேக்கா கூட்டக்கூடிய கூட்டங்களுக்கு தான் அதிகப்படியான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. ஆகவே நாளைய கூட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டியது க்ரௌடு பற்றியோ ஏற்பாடுகள் பற்றியோ கிடையாது, என்ன பேச போகிறார் என்பது. ஏன்னா வெளி மாநிலங்களில் போய், புதுச்சேரி மாநிலத்தில் போய் அங்கேயே ஒரு கூட்டம் போட்டால் கூட அங்கேயும் திமுகவான்னு திட்டுறாரு. இங்கே வந்து இந்த இடத்துக்கு போனாலும் திமுகவான்னு திட்டுவார். திமுக திட்டுவதே அஜெண்டா வச்சிருக்காரா, இல்லை வந்து வேற எதுவும் பேசுறதுக்கு செய்யப்படாமல் அவர் என்ன கொஞ்சம் இருப்பார்? திமுக புதுச்சேரிலையும் போய் திமுக திட்டுறாருல்ல சார். ஐநா சபையில் போனால் கூட திமுக திட்டலாம், தப்பே கிடையாது. இல்லை, குற்றச்சாட்டுகளை மொத்தமாக வைக்கும்போது பிஜேபி பாதி திமுக பாதி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமே, ரெண்டையுமே ஒரே இதில் தானே எப்போதும் திட்டுறாரு. பிஜேபி பாராட்ட செய்கிறாருல்ல சார். ஒருத்தன் பிஜேபி திட்டணும் நீ எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தப்பு செஞ்சால் கேட்கலாம்ல. எதை பேசினானோ அதில் கேள்வி கேட்காம எதை பேசலையோ அதை வச்சு கேள்வி கேட்பது என்பது முட்டாள்தனமானது, சர்வாதிகாரத்தனமானது. பொதுச் செயலாளர் புசி ஆனந்தா இருந்தாலும் இப்போ வரக்கூடிய நாட்களில் எடுக்கிற எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் முன்னிறுத்தப்படுவதாக ஒரு கருத்து வருது. இல்லைங்க, இது வந்து நம்மளோட பெர்செப்ஷனுங்க. அங்கே புசி வந்து நீண்ட நாட்களாக இருப்பவர். விஜய் அவரை எவ்வளோ சீக்கிரம் கைவிடுவார்னு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க. இது வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்குறது. அது நடக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு சம்பவம். செங்கோட்டையன் அவர்கள் கூட இருந்த அந்த 2000 பேர், அப்போ சத்யபாமா முன்னாள் எம்பி, அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க சார். பட் ஆனால் இப்போ என்னென்னா முக்கிய அமைச்சர்கள் இன்னும் எனக்கு கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அவங்களும் வந்து இணையக்கூடிய நிகழ்ச்சியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வராங்க, யார் பேசுகிறாங்கிறத அவர் தான் சொல்லணும் வெளிப்படையாக. இப்படி சொல்லாமல் இருந்தால் அது வெறும் ஹேஷியமாக தான், வதந்தியாக தான். நாளைக்கு விஜய் முன்னால் சில பேர் சேருவாங்கன்றாங்க. எவ்வளோ பேர் சேருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நாள் இந்த சஸ்பென்ஸ் வைக்க முடியாது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்து ஈரோட்டில் இப்போ முறையாக இங்கே வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பெரியதளவு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி வருகைக்கு அப்புறம் இவரோட தனி பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற ஒரு காரணமா, இல்லை விஜய் அவர்களுக்கு இங்கே ஒரு மாஸ் உருவாக்குன்ற ஒரு காரணமா சார்? விஜய்க்கு முக்கியமான மாநாடு, செங்கோட்டையனோட விஜய்க்கு முக்கியமான மாநாடு. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து வருகிறார். அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவர் புதுச்சேரியில் கூட்டம் பேசினார், இங்கே பொதுக்குழு பேசினார், மக்கள் மத்தியில் வரல. முதன்முறையாக நாளைக்கு பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. ஒரு அரசியல் கட்சி மக்களிடம் வந்து ஒதுங்கி போகக்கூடாது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் என்ன பாடம் கற்றுக்கொண்டார் என்பதை நாளைய உரையில் ஏதாவது தெரிகிறதா என்று நாம் ஆர்வமாக காத்திருந்து பார்க்கலாம். கூட்டம் என்ன கூடுதுன்றது முக்கியம் கிடையாது. அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடும், பிரச்சனை அது இல்லை. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் இன்று எடுக்கப்பட்டிருக்கின்றன. கரூர் மாதிரியான துயர சம்பவம் கண்டிப்பாக நடக்காது என்று தான் நான் நம்புகிறேன். என்ன பேச போகிறார் அதுதான் முக்கியம். இப்போ 12 நிமிஷம் 11 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறதுலாம் ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாக அது பேசணும். 30லேருந்து 45 நிமிஷம், மினிமம் 30 மினிட்ஸ். எங்ககிட்ட 45 நிமிஷம் பேசணும், குறைஞ்சது 30 நிமிஷமாக பேசணும். சும்மா 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் பேசுகிறாருன்னா அதுக்கு பேசாமலே இருக்கலாம். அவரை பார்க்குறதுக்காக வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் உரையை முடிப்பது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. ஆகவே ஒரு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் 45 நிமிஷம் அல்லது அந்த மாதிரி பேசினார்னா அது நன்றாக இருக்கும். என்ன பேச போகிறார் என்பது தான் முக்கியம். எவ்வளோ கூட்டம் கூடுகிறது என்பது முக்கியம் அல்ல. 3 மாதம் பொறுத்து வராரு. ஏன்னா முக்கியமான பல பிரச்சனைகள் குறித்து அவர் வாய் திறக்கவில்லை.
அதை பற்றினா ஏதாவது பேசினார்னா அது நல்லாயிருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இருப்பது உண்மை. பொதுக்கூட்டமே ஒரு மாநாடு அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காதுன்னு நேற்று வந்து செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் சொல்லிட்டாரு. மேற்கு மண்டலத்தில் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொங்கு மண்டலங்களில் கடைசியாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மீண்டும் ஒரு கொங்கு மண்டலத்துக்கு ஏன் போகணும்? வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஏன் திரும்பி கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? இல்லை அங்கே வந்து ஒரு செங்கோட்டையனுக்கு அது முக்கியமான ஒரு இடம் அது. கரூருக்கு பிறகு வந்து அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் கொங்கு மண்டலத்தைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அது அவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. தமிழ்நாடு பூரா அவர் சுற்றுப்பயணம் போக தான் போகிறாரு. கடந்த முறை கரூரில் முடிஞ்சுது. விட்ட இடத்துலேருந்தே தொடராருன்னு சொல்லலாம். எதையா ஒன்று இழந்துட்டின்னா எந்த இடத்துல இழந்தியோ அந்த இடத்துலையே பிடின்னுவாங்க. நீ எதையா ஒன்று இழந்துட்டேன்னா எந்த இடத்துல இழந்தியோ அந்த இடத்துல பிடின்னுவாங்க. அந்த அர்த்தத்தில் கூட அவர் அங்கே போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து அவருடைய தனி உரிமை, ப்ரெரோகேட்டிவ்னுவாங்க. அவரோட தனி உரிமை. அதில் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. எப்படி மற்ற இடங்களுக்கும் அவர் போகத்தான் போகிறார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஒன்று விட்ட இடத்துலையே பிடிப்பது. ரெண்டாவது வந்து செங்கோட்டையனுக்கு அது கோட்டை. அங்கே செங்கோட்டையன் தன்னுடைய செல்வாக்கை காட்ட விரும்புகிறார். ரெண்டாவது வந்து மூன்றாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருக்கணும்னா ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல போய் பேசுவது என்பது அவரை பொறுத்தவரையிலையும் ஒரு சாலைச்சிறந்த ஒரு சேஃப் பேசேஜ். அப்படியும் அது இருக்கலாம். அந்த கட்சியில் இன்றைக்கி ஒரே அனுபவஸ்தர் வந்து செங்கோட்டையன் தான். ஆகவே வந்து விட்ட இடத்துலேருந்து பிடிப்பது அவருடைய தனி உரிமை அது. மூணாவது வந்து செங்கோட்டையனுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருக்கிறதால அங்கே வந்து அவர் தன்னுடைய பொலிட்டிக்கல் இதை வந்து நெரேட்டிவ் அங்கேருந்து பில்டு பண்ண விரும்புகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் இல்லை சார், நீங்கள் செங்கோட்டையனோட கோட்டைன்னு சொன்னீங்க. கடைசி முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் போட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இது அதிமுகவோட கோட்டை, யாரோட தனிநபர் கோட்டை இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு அது ஒத்துக்கிறேன். நான் அதிமுக கோட்டை தான். இன்றைக்கி செங்கோட்டையன் அங்கேருந்து பிரிஞ்சதால் வந்து அதை நான் வந்து செங்கோட்டையன் கோட்டைன்னு சொன்னேன். அடிப்படையில் அது அதிமுக கோட்டை. எடப்பாடி சொல்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். செங்கோட்டையனுக்கு ஓரளவு செல்வாக்கு இருப்பதால் நம்ம வந்து செங்கோட்டையனுக்கும் செல்வாக்குள்ள இடம் என்று சொல்லலாம். அடிப்படையில் அதிமுக கோட்டை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். செங்கோட்டையன் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது அதிமுக கோட்டை தான், சந்தேகம் இல்லை. ஆனால் செங்கோட்டையனுக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அங்கே அவர் தன்னுடைய பவரை காண்பிக்கணும்னு விரும்புகிறாரு. அதன் காரணமாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது சேதாரம் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு அனுபவஸ்தர் மூலமாக முதல் கூட்டத்தை நடத்துறது அவங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போ 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்து 2 மணி நேரம் பர்மிஷன் கரெக்டாக பேசுகிற டைமு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எத்தனை நுழைவு வாயில்கள், எத்தனை வெளியேற எக்ஸிட் ரூட்டு, டாய்லெட்ஸு, எத்தனை விதமான கழிப்பறை வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதிகள், தீயணைப்பு வாகனங்கள், 3 தீயணைப்பு வாகனங்கள், இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப தெளிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. மற்ற கட்சிகளை விட தாவேக்கா கூட்டக்கூடிய கூட்டங்களுக்கு தான் அதிகப்படியான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. ஆகவே நாளைய கூட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டியது க்ரௌடு பற்றியோ ஏற்பாடுகள் பற்றியோ கிடையாது, என்ன பேசப் போகிறார் என்பது. அதை வச்சு தான் நம்ம அடுத்து இந்த விவகாரத்தில் அவருடைய அரசியல் பற்றி பேச முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வெளி மாநிலங்களில் போய் புதுச்சேரி மாநிலத்தில் போய் அங்கேயே ஒரு கூட்டம் போட்டால் கூட அங்கேயும் திமுகவான்னு திட்டுறாரு. இங்கே வந்து இந்த இடத்துக்கு போனாலும் திமுகவான்னு திட்டுவார். திமுக திட்டுவதே அஜெண்டா வச்சிருக்காரா, இல்லை வந்து வேற எதுவும் பேசுறதுக்கு பிரதான எண்ணிமே? அதனால் திமுக திட்டுறது தான் அஜெண்டா வச்சிருக்காருன்ற கேள்வி அபத்தமானது. அதான் உண்மை, தெரிஞ்ச விஷயம் தானே. திமுக தான் தனக்கு பிரதான எதிரின்னு சொல்லியாச்சு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியாச்சு. அப்போ திமுகவை வசைப்பாடாமல் அவர் என்ன கொஞ்சம் இருப்பாரா? திமுக புதுச்சேரியிலையும் போய் திமுக திட்டுறாருல்ல சார். தான் ஐநா சபையில் போனால் கூட திமுக திட்டலாம், தப்பே கிடையாது. அதில் என்ன தப்பு இருக்குது? அது அவருடைய கருத்து, அவரோட உரிமை. புதுச்சேரியிலையும் திமுக ஓரளவு செல்வாக்கு இருக்குது. மெயின் கவர்மெண்ட் வந்து அங்கே என்டிஏ கவர்மெண்ட்டு. எதிர்கட்சியாக திமுக அண்ணா திமுக ரெண்டுமே இருக்குது. பெரிய செல்வாக்கு 2 பேருக்குமே கிடையாது அங்கே. திமுக அண்ணா திமுக மொத்த ஓட்டே 10 லட்சம் ஓட்டு தான். அதனால் அங்கே போய் திமுக திட்டாரோ, எங்கே போய் வேணாலும் திமுக திட்டுவார், அது அவருடைய உரிமை. புதுச்சேரியிலே திட்டுறவர் தமிழ்நாட்டில் திட்டமாட்டாரா என்ன? கண்டிப்பாக வந்து பிரதான தாக்குதல் திமுகவுக்கு மேல் தான் இருக்கும். நடக்க போது அசம்பிளி எலெக்ஷன், அதனால் திமுக தான் தனக்கு எதிரின்னு அவர் சொல்லிட்டார். அதனால் திமுகவை தான் அவர் வசைப்பாடுவார். நீங்கள் திமுக திட்டும்போது ஏன் பிஜேபியை திட்டலைன்னு கேட்குறது முட்டாள்தனமான கேள்வி. தான் யாரை திட்டணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார், திமுக முடிவு பண்ண முடியாது. இல்லை, குற்றச்சாட்டுகளை மொத்தமாக வைக்கும்போது பிஜேபி பாதி திமுக பாதி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமே. ரெண்டையும் ஒரே இதில் தானே எப்போதும் திட்டுறாரு. பிஜேபி பாராட்ட செய்கிறாருல்ல சார். நாங்க அது வந்து அவருடைய உரிமைங்க. ஒருத்தன் பிஜேபியை திட்டணும் நீ எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தப்பு செஞ்சால் கேட்கலாம்ல. தப்பு செஞ்சால் கேளுங்க, எப்பயுமே திட்டுன்னு எது கேட்குறீங்க? யார் அவன் ஒருத்தன் எந்த பொலிட்டிக்கல் லைனை தேர்ந்தெடுக்கணும் என்பது அவனுடைய உரிமை. எதை பேசலானோ அதில் கேள்வி கேட்காம எதை பேசலையோ அதை வச்சு கேள்வி கேட்பது என்பது முட்டாள்தனமானது, சர்வாதிகாரத்தனமானது.
அது எல்லாத்துக்கும் வந்து திமுகவை மையமாக உரைகள்லாம் வச்சு தான் அரசியலில் பார்ப்பீர்களே, ஆனால் அது ரொம்ப தவறானது. பிஜேபி தடை செய்யப்படாத கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி. அந்த கட்சியை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் ஒருத்தனோட உரிமை. எதிர்க்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா ஆதரிக்கிற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அதை போய் கேள்வி கேட்க முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் கூட இருந்த அந்த 2000 பேர் அப்போ சத்யபாமா முன்னாள் எம்பி அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க சார். பட் ஆனால் இப்போ என்னன்னா முக்கிய அமைச்சர்கள் இன்னும் எனக்கு கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, அவங்களும் வந்து இணையக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா சார்? அதிமுக யார் சொல்லியிருக்காங்க? செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் அதிமுக முக்கிய அமைச்சர்கள் என் கூட பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க, இருந்த முன்னாள் முக்கிய அமைச்சர் பேச்சுவார்த்தை இருந்தாங்க, அவங்களும் இணையக்கூடிய நிகழ்ச்சியாக கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அது நடந்ததாங்க நமக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர்கள்ன்றாரா அல்லது இன்னாள் அமைச்சர்? ஏன்னா இப்போ யாரும் அதிகாரத்தில் இல்லை. இல்லை, முன்னாள் அமைச்சர்கள். அதான் முன்னாள் அமைச்சர் தான். ஏடிஎம்கேன்னா முன்னாள் அமைச்சர் தான். யார் வராங்க யார் பேசுகிறாங்கிறத அவர் தான் சொல்லணும் வெளிப்படையாக. இப்படி சொல்லாமல் இருந்தால் அது வெறும் ஹேஷியமாக தான், வதந்தியாக தான் இருக்கும். நாளைக்கு விஜய் முன்னால் சில பேர் சேருவாங்கன்றாங்க. எவ்வளோ பேர் சேருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நாள் இந்த சஸ்பென்ஸ் வைக்க முடியாது. விஜய் கட்சியில் சேர அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்னோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்னா அது என்னன்றதை அவர் சொல்லணும். யார் சொன்னீங்க? செங்கோட்டையன். அது சொல்லணும் அவர். அதை அவர் சொல்லாமல் சும்மா பொதுவாக சொல்லிட்டு போகிறாரு, இல்லை யாருமே இணையில்லைன்னா அவருடைய நம்பகத்தன்மையை அவர் இழப்பார். பட் எனக்கு கிடைச்ச தகவலும் கண்டிப்பாக சில முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து சிலர் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். விஜய் பச்சை கொடி காட்டாமல் இருந்து கொண்டிருக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க, ஆனால் விஜய் ஒத்துக்கலையா சார்? செங்கோட்டையன் தனியாக போயிட்டாருங்க. இன்றைக்கி அதிமுக அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் விஜய் கட்சிக்கு போயிட்டார். அதிமுகவில் எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்ட சிலர் விஜய் கட்சியில் சேர துடிக்கிறார்கள். அவங்க ஏற்கனவே தூது விட்டாங்க, இங்கே சரியான பதில் கிடைக்கல. அது செங்கோட்டையை சேர்றதுக்கு முன்னால். இப்போ செங்கோட்டையை சேர்ந்த பிறகு செங்கோட்டை மூலமாக ஈஸியாக அதை டார்கெட் பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஆகவே அதிமுகவிலும் ஒரு சிலர் விஜய் நோக்கி போகலாம் என்பது நியாயமான ஒரு கருத்து என்று தான் நான் பார்க்கிறேன். அது இப்போதைக்கு வதந்தியாக இருக்கிறது. எது ஒன்றுமே நடக்கிற வரைக்கும் வதந்தி, நடந்த பிறகு உண்மை. அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், திமுக மற்ற கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் தான் விஜய் கட்சிக்கு போகிறாங்களா, இல்லை எதிர்கால அரசியல் நோக்கி இருக்கிறவங்க விஜய் கட்சிக்கு போகிறாங்களா? பெரும்பாலும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் போகிறாங்க. பவர்ஃபுல்லாக இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட போக மாட்டாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு ஒரு நப்பாசை இருக்கும். கிடச்சினா அடுத்த கொஞ்சம் வருஷத்தை ஓட்டலாம். ஸோ இங்கே ஓரங்கட்டப்பட்டவர்கள் அங்கே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் ஓபிஎஸ் டிடிவி அவர்களோட கதை தான் என்ன சார்? இப்போ வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாத கதையாகவே இருக்குது. ஆமாங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவரை எடப்பாடி அதிமுகவில் சேர்த்து கொள்வதில் முடியவே முடியாது என்று உறுதியாக இருக்கிறார். வேண்டுமானால் நீங்கள் சேர்த்துக்கோங்கன்றார் பிஜேபியை. எல்லாம் என்டிஏக்குள்ளே வரட்டும், நான் உங்களுக்கு கொடுக்குற சீட்டில் அவங்களுக்கும் ஒதுக்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இதெல்லாம் மற்றபடி அவங்களோட உறவாடுவது, ஏடிஎம்கேயில் சேர்க்கறதுன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. என்டிஏல வேணால் சேர்த்துக்கலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. தனி மனித விருப்ப வெறுப்புகள் அளவு கடந்து போய்கிட்டு இருக்குது. அதனால் இது ஒன்றும் தடுக்க முடியாது. தாவேக்கான்றதான் இரண்டாவது மாற்று கட்சி. இது திமுக, இப்போ திமுக இந்த அஜெண்டா மக்கள் மனசில் செட் ஆயிடுச்சா சார்? அப்படி இன்னும் செட் ஆனதாக எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஏடிஎம்கே தான் பிரதான எதிர்கட்சி. வரும் நாட்கள் அடுத்த 3 மாதங்களில் தாவேக்கா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தலாம் மொழியா. அதிமுக நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு அவர்கள் வருவார்கள் என்று எனக்கு தோணவில்லை. அதற்கு வாய்ப்பு குறையும். புரியுது. ஏன்னா 1 மந்த் டாக் ஆஃப் த டவுன் அந்த ரோட் ஷோ போகும்போது ஒரு மாதம் முழுக்க திருச்சி, பெரம்பலூர், எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் பேசுனது ஃபுல்லாக வந்துச்சு. திரும்பி அது நிப்பாட்டினதுக்கப்புறம் விஜய் அவர்களோட டாக் குறைஞ்சிருச்சு. இந்த ஈரோட்டுக்கு அப்புறம் வருவார்? அது மாதிரி கண்டிப்பாக வரும். அதுவும் நாள் நெருங்க மீடியாக்கெல்லாம் முதுகெலும்பு வரும். அதனால் மீடியாவுக்கு பிரிண்ட் அண்ட் டெலிவிஷனுக்கு முதுகெலும்பு வரும். 2011 16-11 கருணாநிதி கவர்மெண்ட்டில் 2010 டிசம்பர் வரைக்கும் பொம்மின்னு கடந்தானுங்க எல்லாம் மீடியா. ஆட்சியாளர்கள் காலை உட்காந்து வருடி கொடுத்து கொண்டிருந்தார்கள். 11 ஜனவரி பிறந்தது அப்படியே மாறிச்சு. பிப்ரவரியில் ஆராசா பூச்சி உள்ளே போட்டானுங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக மீடியா திரும்பி நின்று கும்முன்னு குதிச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி மோடிக்கு மத்திய அரசு மோடிக்கு எப்படி லோக்கல் மீடியா, அங்கே நேஷ்னல் மீடியாவும் லோக்கல் மீடியாவும் இப்போ ட்ரீட் பண்ணுதோ அதே தான் இங்கே திமுக கவர்மெண்ட்டை மீடியா, இங்கே இருக்க மீடியா ட்ரீட் பண்ணுது. பட் ஒரு கட்டத்தில் மாறும். தேர்தல் நெருக்கத்தில் மீடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திரும்புவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். விஜயோ அதிமுகவோ ஆதரிக்கும், ஆனால் ஸ்டாலின் அரசு ஆதரிக்காதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் விஷயத்தில் இன்றைக்கி மீடியா ஒரு ஆர்வத்தை காட்டுது உங்களுக்கு, இல்லையா? ஆனால் அளவு கடந்த ஆர்வத்தை காட்டுது. ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு காட்டல. திமுகவை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு தமிழ்நாட்டு மீடியா எதிர்க்கல. இந்த போக்கு, திமுகவை எதிர்க்கக்கூடிய போக்கு ஜனவரி வாக்கில் மாற வாய்ப்பு உண்டு. திமுகவை ஆதரிக்கிற இதே மீடியா திமுகவை எதிர்த்து குறை சொல்லக்கூடிய, குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முரண்பாடு. என்னென்னா, விஜய்க்கு அதிகப்படியான கவரேஜ் கொடுக்குற மீடியா திமுகவுக்கு
திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டுறதுல சுத்தமாக ஆர்வமே காட்டல. நான் சொல்கிறது அந்த போக்கு மாறுன்றேன். பை ஜனவரியில் திமுகவை தவறு செய்யக்கூடிய இடங்களில் சுட்டி காட்டக்கூடிய, சுட்டெரிக்கக்கூடிய விதத்தில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு போக்கு கண்டிப்பாக வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் அதாவது பொதுச் செயலாளர் புசி ஆனந்தா இருந்தாலும் இப்போ வரக்கூடிய நாட்களில் எடுக்கிற எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் முன்னிறுத்தப்படுவதாக ஒரு கருத்து வருது. செங்கோட்டையனுக்கு அதிக முக்கியத்துவன்றீங்க நீங்கள்? ஆமாம், ரொம்ப அதிகம் இல்லைங்க. இது நம்மளோட பெர்செப்ஷனுங்க. அங்கே புஷி நீண்ட நாட்களாக இருப்பவர். விஜய் அவரை எவ்வளோ சீக்கிரம் கைவிடுவார்னு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க. இது ரொம்ப நுட்பமாக பார்க்குறது. அது நடக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு நம்ம அதை பற்றி பேச முடியாது. செங்கோட்டையனுக்கு விஜய் அதீத முக்கியத்துவம், அவர் மீது நிரம்ப மரியாதையும் வைத்திருக்கிறார் என்பது மட்டும் நன்றாக தெரியும். செங்கோட்டையனும் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் பலியாக மாட்டார், யாருக்கும் போட்டி கடாவாக போய் நிற்க மாட்டார். அவர் எங்கே பதுங்கணும்னு தெரியும். ஆனால் ஜெயலலிதா கிட்டே 18 வருஷம் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜெயலலிதா கட்டிய விசுவாசமாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இவங்களெல்லாம் சமாளிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு இடம் போயிட்டாருன்னா அங்கே விசுவாசம் தான். ஆமாங்க, அவருக்கு அதுக்கு விசுவாசமாக இருப்பார் அவர். எலெக்ஷனுக்கு இந்த முன்னேற்பாடுகள் போதுமா சார்? தாவேகாவுக்கு இந்த அனுபவம் போதுமா? கண்டிப்பாக போதாது. எப்படி போதும்? என்னென்ன ஒரு எலெக்ஷனை கூட இன்னும் பார்க்கலவங்க. எங்கே இதை பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப தவறுகள் நடக்கும். அதுக்கு தான் கூட்டணி கட்சி வேணுன்றது அநேகமாக வந்துடுச்சு. ஒரு பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்தால் தான் தேர்தலை வெற்றிகரமாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். பெரிய கட்சினா எந்த அளவுக்கு? பாமக அந்த மாதிரி, தேமுதிக பெரிய கட்சி. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நடைமுறையில் இப்போ செங்கோட்டையன் மாதிரி இன்னும் 4 பேர் வராங்க. அவங்க சொல்கிறது யார் அவர் கேட்கணும். அனுபவசாலிகள் சொல்வதையாவது அவர் கேட்கணும். அதுவும் இல்லைன்னா கஷ்டம். தேர்தல்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பால்கேம். கடைசி ஒரு மாதம் திமுககாரன் சொல்லுவான், விஸ்வரூபம் எடுத்து நிற்பான் பிரச்சாரத்தில். அப்புறம் குறிப்பாக வாக்குப்பதிவு அன்றைக்கெல்லாம் அது எல்லாத்தையும் ஈடு கொடுக்குற அளவுக்கு எதிர்கட்சி அதிமுக சைடில் இன்றைக்கி பலம் இருக்கான்னா இல்லை. ஜெயலலிதா இருந்தப்போ அந்த ஒரு வசீகரம் காப்பாற்றுச்சு. இன்றைக்கி எது காப்பாற்றும்? ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு, நம்ம பூத் ஏஜென்ட்லாம் இன்னும் இதாக இருக்கணும். திமுககாரன் 2 ஓட்டுனாலும் பூத் ஏஜென்ட்டில் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பேன், 2 ஓட்டுக்கு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பேன், அதிமுககாரன் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் உண்மை. அதான் சரியாக சம்மரைஸ் பண்ணிட்டார் அவர். மைக்லேஸும் இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பழைய தவறுகளை நீ செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா அதுக்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.